இக்கிகாய் இது ஒரு ஜப்பானியர்களுடைய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். வெற்றியினுடைய ஒரு வாசல், ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஒக்கினோவா அப்படின்னு ஒரு இடம் ஜப்பானில் இருக்குது. உலகத்தில் அதிகப்படியான ஆயுள் உடையவர்கள் இருக்கக்கூடிய இடம் அதுதான். அந்த ஒக்கினோவாவில் இருக்கக்கூடிய மக்களில் சர்வசாதாரணமாக நிறைய பேர் 100 வயதுக்கு மேலே வாழ்கிறாங்கங்க. உலகத்துக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரே பகுதியில் உள்ள மக்கள் இவ்வளோ பேர் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறாங்க, எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள், இது எப்படி அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்வாக வாழ்கிறாங்க. மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறாங்க. அந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாசல் வரைக்கும் போய் அவங்களுக்கு டாட்டா காட்டுறது, சிரிக்கிறது, மகிழ்ச்சியாக வேலைக்கு போகிறவர்களை வழி அனுப்புவது. இப்போ இவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து அவங்களும் மகிழ்ச்சியாகிறாங்க. அப்படி 2 பக்கமும் மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்கிறதாக அவர்கள் வாழ்க்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, உணவை எடுத்துக்கிட்டால் 80% தான் சாப்பாடு. பசியோடு சாப்பிட உட்காந்து பசியோடையே எஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முழுமையாக சாப்பிட்றதில்ல. 80% தான் உணவு சாப்பிட்டு 20% இடைவெளி விடுறாங்க. இது எல்லாத்த விட வேறு முக்கியமான விஷயம் என்னென்னா, இக்கிகாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இக்கிகாய் அப்படின்னா, அதை கட்டம் கட்டமாக போட்டு பிரிச்சுக்கிறாங்க. முதல் கட்டம், உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த திறமை, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய ஆர்வம் எந்த துறையில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது முதல் நிலை. 2வது, அந்த திறமையால் உங்களுடைய வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு வழி இருக்கணும். அது 2வது நிலை. இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டில் ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பாடகராகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது முதல் நிலை. 2வது, அந்த பாடுறதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரணும். அது 2ஆம் நிலை. 3ஆம் நிலை, உங்களிடம் உள்ள அந்த திறமை உலகத்தினுடைய தேவைக்கு பொருத்தமானதாக அமையணும். இப்போ உலகத்துக்கு பாடகர்கள் தேவையாக இருக்கணும். அவர்களுடைய கவலைகளை மறக்குவதற்கோ அல்லது அவர்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கோ ஒரு பாடகர் தேவை அப்படின்னா, அவர் ஆன்மீக பாடகராக இருக்கலாம் அல்லது திரை இசை பாடகராக இருக்கலாம். அந்த உலகத்தினுடைய தேவை எதுவோ அந்த தேவையை உங்களது கலை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்கள் கலை உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும், உலகத்தின் தேவைக்கும் பயன்படும் என்று சொன்னால் உங்களது திறமை இந்த உலகத்திற்கே தேவை என்ற வகையில் மாறிடுது. அப்போது நாம் வாழ்வதனுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது. அப்படி வாழ்வின் நோக்கம் தெரிந்து அந்த உன்னத லட்சியத்துக்காக நீங்கள் வாழ்கிற போது உங்களுக்கு நோயும் வராது, உங்களுக்கு துன்பமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாலும் அது நோயாகவோ துன்பமாகவோ பிரச்சனையாக தெரியாது. அதை தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவீர்கள் என்பதுதான் அந்த இக்கிகாய் என்பது சொல்லக்கூடிய தத்துவம். அதை ரவுண்டாக ஒரு படம் போட்டு அதை கட்டமாக பிரித்து ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒன்று ஒன்றா நம்மளை பற்றிய குறிப்புகளையெல்லாம் அதில் கொடுத்துட்டு வந்தால், அந்த ப்ராபபிலிட்டி சொல்லுவாங்களே, 2 வட்டம் போட்டு அந்த 2 வட்டமும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி போட்டு இந்த 2க்கும் பொதுவான பண்புகள் இருக்கிற மாதிரி அதில் போட்டிருப்பாங்க. இப்போ A யூனியன் B அப்படின்லாம் நமக்கு கணிதத்தில் படிச்சிருப்போலே, அந்த மாதிரி வட்டமாக போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லா வட்டமும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய தேவைக்கு நாம் எப்படி பங்களிக்க முடியுங்கிறது இருக்கும். அப்படி அங்கு வாழுகிறவர்கள் எல்லோருமே உலகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, இந்த பிரபஞ்சத்துக்காக, இந்த உலகத்து மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வதால் தான் அவர்களால் 100 வயதை தாண்ட முடிகிறது என்ற உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கை சுயநல வாழ்க்கையாக, நம் குடும்பத்திற்கான வாழ்க்கையாக, நமக்கான வாழ்க்கையாக இல்லாமல் இந்த உலகத்திற்காக அர்ப்பணித்த வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு அதனுடைய ஆயுள் கூடும் என்பதற்கு அவர்கள் வாழ்க்கை முறை நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.